வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று பல்வேறு செய்தித்தாள்களில் பல முக்கிய செய்திகள் பிரசுரமாகி இருக்கின்றன. அவை குறித்த ஆழமான பார்வை வழங்குவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் பிரம்மா இணைக்கிறார். அவரை வரவேற்கலாம். சரி, நீ காலை வணக்கம். வணக்கம் சார். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு செய்தி தினத்தந்தியில் பேனர் நியூஸாக வந்திருக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை பாதுகாக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே இந்த சர்ச்சை சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நீர்வளத்துறை இணையமைச்சர் கொடுத்த இந்த பதில் தான். ஸோ முதலமைச்சரோட இந்த அறிக்கையை எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாட்டுக்கான தீர்வு கிடைக்குமா? இல்லை, தான் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மேகதாது விவகாரத்தில் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதிர்கட்சியும் சொல்லியிருக்கு, இப்போ பல்வேறு தரப்பினர், இப்போ முதலமைச்சர் கடைசி. ஆனால் இதில் முக்கியமாக சாராம்சமாக இருக்கக்கூடியது மத்திய அரசு இதில் தலையிடணும் அப்படின்றது தான். ஏன்னா 2 மாநிலங்களும் அந்த மாநிலத்திலோட உரிமையை மட்டும்தான் பேசுவோம். அப்போ இதில் சமரசமாக பேசக்கூடிய ஒரு ஆள்னா மத்திய அரசு தான். அதனால தான் மத்திய அரசுன்னு உங்களை வச்சுருக்கோம். ஆனால் நீங்களே போய் கடைசி இதில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது இப்போ இது ஃபேராக நடக்குமா? இது அங்கே பாஜக கவர்மெண்ட் இருக்கும்போது தான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தா இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ அங்கே பேஸ் இருக்குது. அரசியலை தக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்தை பிஜேபி அங்கே போய் சொல்லுது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பேஸ் இல்லை, அதனால் இப்படி தமிழ்நாட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, கர்நாடகா மட்டும் கவலைப்பட்டு பேசுவோன்ற மாதிரி பேசி கடைசி வரைக்கும் மேகதாதுவும் அரசியலாகி எந்த முடிவும் எடுக்கப்படாமல் கடைசி தண்ணி இல்லாமல் நான் வறண்டு நிற்க போகிறோன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் எதிர்கட்சிகள் மற்ற நிறைய பேர் இப்போ உதயநிதி ஸ்டாலினும் அறிக்கை விட்டிருக்காரு. அன்புமணி கூட நீங்கள் சொன்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ மத்திய அரசுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. உதயநிதி சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தமிழ்நாடு அரசு சரியாக கேட்டு பெற மாட்டேங்குது. குறிப்பாக சொன்னால் மத்திய அரசை எதிர்த்து முதலமைச்சர் பேச மாட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இது சாதாரண ஒரு விமர்சனமாக பார்க்க முடியுமா, இல்லை உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு விழித்துக்கொண்டு முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய? இல்லை, அது அந்த புது அரசுக்கு இதை எப்படி அரசியல் ரீதியாக கையாளுறது, அரசு ரீதியாக எப்படி கையாளுறதுன்றதுல தயக்கம் இருக்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் பக்கத்து மாநிலத்தில் போய் சிவகுமார்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஒற்றுமையாக ஒரே இந்த கோரிக்கையில் உறுதியாக இருக்கோன்ற மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் மேகதாது தொடர்பாக உடனடியாக அரசு கூட்டணும். கூட்டி எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் ஒரு குரலை மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எதிராக எழுப்புறது மட்டும்தான் இதில் தீர்வு. மற்றபடி யார் போய் தனியாக பேசினாலும் திரும்ப திரும்ப இவர் மத்திய அரசை எதிர்க்கலை, அதனால் இவர் அடிபணிஞ்சிட்டார், இவர் அவரை கேட்டார், இவர் கேட்கல அப்படின்னு இதில் அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு விவசாயிகளும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளும் இருக்கிறதுன்றதை அரசியல் கட்சிகள் உணர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வரணும். நிச்சயமாக சார். ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே இருக்கும்போது இந்த மேகதாது விவகாரத்துக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு தீர்மானம் கூட நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மான நகலை இன்னமும் கூட மத்திய அரசு கிட்ட கொடுக்காம இருக்காங்க. இந்த சூழலில் மற்றொரு முக்கியமான செய்தி நேற்று என்ன அப்படின்னா, காவிரி ஒழுங்காற்று ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 TMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறக்கணும்னு. ஆனாலும் கர்நாடக அரசு இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் தொடர்ந்து என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் வருமா? இல்லை, அங்கே அவங்க எங்களுக்கு குடிநீருக்கே பிரச்சனையாக இருக்குது, தண்ணி எங்களுக்கு முழுமையாக இல்லை, எங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறி போகுது. இப்போ நமக்கு உபரியாக வரக்கூடிய தண்ணி மட்டும்தான் எல்லா காலங்கள்லையுமே நமக்கு வந்திருக்கே தவிர சரியான காலத்தில் திறக்கப்படுற தண்ணி என்றைக்குமே நமக்கு வந்ததில்லை. இப்போ மேட்டூர் அணை கூட திறக்கப்படல. அப்போ எப்போன்னா உபரி வெள்ளம் அதிகமாக வடிய போகிற காலத்தில் நமக்கு கரெக்டாக அவங்களே திறந்து விடலைனாலும் கர்நாடகாவுக்குள்ளே வெள்ளம் வந்துருன்ற சூழ்நிலையில் நமக்கு திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நீர் மேலாண்மையை சரியாக இருந்து மாநிலங்களுக்கு இடையில் பிரித்து கொடுக்குற வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய மத்திய அரசு இப்போ இதுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இதில் என்ன முடிவு எடும், இது என்ன நிலையில் வரும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வர்ண பகவான்கிட்ட தான் இருக்குது. அதிகமாக மழை பெஞ்சால் தண்ணி வரும், அவ்வளோதான். இவங்க சட்ட ரீதியாவோ இல்லை ஒரு மாநிலத்தில் உரிமையோ மக்களையோ பார்த்து எந்த அரசியலையும் பண்ண போகிறது கிடையாது. அதுக்குண்டான தீர்வு கிடைக்காது. நிச்சயமாக சார். தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு தமிழ்நாட்டு அளவில் நேற்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடித்த ஒரு செய்தி தினகரனில் பேனர் நியூஸாக வந்திருக்கு. நம்ம தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர் மனோன்மணியம் சுந்தரனார். அவருடைய பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து தாவேக்கு ஆட்சி அமைச்சதிலிருந்து இந்த தமிழ்தாய்
வாழ்த்து பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, அதான் இது என்னென்னா, ஒரு பாஜக அரசியலை மென்மைப்படுத்துவதற்கு உண்டான போக்கு வந்து இந்த அரசு வந்ததுலேருந்தே இருக்குது. அந்த தமிழ்தாய் வாழ்த்து இஷ்யூவில் வந்து ஓப்பனிங்கில் இருந்து, அதாவது சட்டமன்றத்தில் பாடப்பட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் கவர்னர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் பண்ணுவார் அப்படின்றதுக்கு, கடந்த முறை இதை வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக பூதாகரமாக மாற்றி திமுக பண்ண அரசியலை தாவேகா பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. அதாவது வந்து இதை புறக்கணிச்சிட்டா போதுமா? அன்னைக்கு அந்த மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அமைச்சர்களும் தாவேகா எம்எல்ஏவும் புறக்கணிச்சிட்டாங்க நிகழ்ச்சியை. புறக்கணிச்சிட்டு கவர்னர் நடத்துகிற இடத்துல அவர் பாட்டு நடத்திக்கிட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் விருப்பத்துக்கு எதனாலும் நடத்திக்கலான்னு விட முடியுமா? இல்லை வந்து திரும்பவும் நம்ம இதுலேயும் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க எல்லா கட்சிகளும். இது வந்து உங்கள் முதுகெலும்ப நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான சரியான நடவடிக்கையை காட்டாமல் நீங்கள் வந்து ஒளிஞ்சிக்கிறீங்க. போய் பாஜக வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லா விதத்துலையும் உதவி பண்ணுறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் பூரா வந்து கோரிக்கை வைக்குது. இதே நேரத்தில் தாவக அதுக்கு எதிரான ஏதாவது ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது தொடர்பாக தமிழக அரசுலேருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையாவது வந்திருக்கா? வரல இல்லையா? ஏன் இந்த மனோன்மணி நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அமைச்சர்களும் ஏற்கனவே முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது ஒரு 5 கோரிக்கைகள் கொடுத்தாரு. அதில் முதல் கோரிக்கையாக இதை தான் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயங்களை தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தமிழக அரசு வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை இது தொடங்கணும். இதற்கு வெளியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு இறுதியான ஒரு முடிவு எங்கே கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுவும் கடைசி வரைக்கும் அரசியலாக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்போது தினமணியில் பேனர் நியூஸ் என்னென்னா, இந்த நீட் போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய அளவில் வந்து நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கவனம் ஈர்த்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த 20ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் வந்து பரிந்துரை வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? இல்லை, அதான் என்னென்னா, நீங்கள் மாணவர்கள் போராட்டம் இந்த நீட்டை மொத்தமாகவே நம்ம பார்த்துடலாம். அந்த நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது, இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா நீட்டை இனிமேல் தவறு நடந்தால் வந்து 5 வருடம் சிறையும் 10 கோடி அபராதம்னா அப்போ திரும்ப நடக்குமா இது? திரும்ப வந்து அதாவது என்னென்னா, இனிமேல் நடக்கவே நடக்காதுன்ற உத்தரவாதத்தை அரசு அளிக்காமல் இனிமேல் பண்ணால் இதை செய்வோன்றதும், அதே நேரத்தில் இதுக்காக போராடின மாணவர்கள் மேலே நீங்கள் வழக்கு போடுறன்றது, அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து முதல்ல இருந்து ஒரு மத்திய அரசு இவ்வளோ பெரிய வல்லரசாகக்கூடிய நாடு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணாமல் ஒரு எக்ஸாமை நடத்த முடியல. அதை நடத்துங்கன்னு சொன்னால் அந்த பசங்க மேலே கேஸ் போட்டிங்கன்னா என்ன இது? இது நீங்கள் வந்து முதல்ல இந்த கோரிக்கையை இவ்வளோ பேர் வந்து இந்த நீட்டில் மரணம் நடந்திருக்கு, இவ்வளோக்கும் பேன் நீட்டு கூட கேட்கல. அவங்க க்ளீன் நீட்டு தான், ஃபேர் நீட்டு தான் கேட்குறாங்க. ஃபேர் நீட்டு ஒரு விஷயத்தை என்னால் வந்து ஓப்பனாக உண்மையாக நடத்த முடியாது, அதை வந்து ஒழுங்காக செய்கிறதுக்கே எனக்கு இவ்வளோன்னா, இப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கலைன்னா இது வரைக்கும் வந்து எந்த விஷயத்துக்குமே மசியாத மத்திய அரசு முதல் தடவையாக கீழே இறங்கி வந்திருக்கு. அப்போ ஒரு மாணவர்கள் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான மரியாதையை கொடுக்கணும். இது வந்து உங்கள் ஈகோ பிரச்சனை கிடையாது. என் அரசுக்கு எதிராக நீ எப்படா போராடி என் அமைச்சரையே நீ வந்து எப்படி ராஜினாமா பண்ண வைப்பேன்ற ஈகோ பிரச்சனை கிடையாது. இது எல்லா மக்களும் வாழக்கூடியது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு போராட்டன்றது ஒரு வடிவம். அப்படி ஒரு வடிவத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஈகோ பிரச்சனையாக மாற்றி அந்த மாணவர்கள் மேலே திரும்ப என்ன எல்லா சர்வாதிகாரம் வீழ்ந்தது ஏதோ ஒரு இடத்துல தான் வீழுது. அப்படி உங்களுக்கு உண்டான வீழ்ச்சியை இந்த இடத்துலேருந்து துவங்கிக்கிறாதீங்கன்றது தான் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. நிச்சயமாக இதோட தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் 52 முறைக்கு மேலே வந்து நீட் வினாத்தாள் கசிந்ததாக வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த மசோதா குறித்து பேசணும் அப்படின்னா நேற்று வந்து விவாதம் நடந்திருக்கு. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், எதிர்க்கட்சிகள் பல்வேறு எதிர்வினைகள் ஆட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரியங்கா காந்தி. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டீங்க. ஆனால் இப்போது பிரகலாத் ஜோஷிங்கிறவர் யார்? ஒரு கர்ப்பிணி பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் விடுதலையான நபர்களை வந்து பாராட்டினவர், அவரை எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வினாத்தாள் கசிவை தடுக்கிறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் ஐஐடி இயக்குனர் காமகோடி இருக்கார். அவரை வந்து கோமியம் நிபுணருங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அப்படி பாஜக நீங்களை தேடி பார்த்தா வேறு யாரும் புத்தரும் காந்தியுமா இருப்பாங்க? பாஜகக்குள்ளே இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஃபுல்லாக வந்து பரவி விரவி கிடப்பாங்க. அப்போ நீங்கள் இதிலிருந்து தான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தான் எதையாவது ஒன்று வந்து நடத்தி ஆகணும்.
இது வெறும் வந்து கண் துடைப்புக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது என்னென்னா, அந்த போராட்டத்தையே நான் என்ன சொல்கிறேன்னா, டெல்லியில் நடந்த போராட்டம் தப்பான கோரிக்கை, சரியான போராட்ட வடிவம். தமிழ்நாட்டில் நடந்தது சரியான கோரிக்கை, தப்பான போராட்ட வடிவம் இல்லையா? அதாவது வந்து இவ்வளோ பெரிய கேதரிங்கில் செஞ்சுருக்க வேண்டியது நீட் விலக்கு. நீட்லுன்றதே ஒன்று வந்து இவ்வளோ பெரிய ஊழல் சம்மந்த ஒரு கல்விக்குள்ளே எவ்வளோ பெரிய ஊழல் விஷயமாக தனியார் அந்த இன்ஸ்டியூஷனல் வந்து நீட் கோச்சிங் சென்டர் எவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. உள்ள மாணவர்களை சுரண்டி இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு உண்டான எந்த விஷயமும் இதில் நடக்கலை, நமக்கு கிடைக்கல. ஒரு தனிநபர் ராஜினாமான்றது இதோடைய அதாவது அந்த போராட்ட வடிவத்திற்கான முதல் வெற்றின்னு வேணால் வைக்கலாமே ஒழிய என்ன கோரிக்கையோ அதற்குண்டான தீர்வாக அது இல்லை. அப்போது இது தொடர்ந்து நீங்கள் இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் மற்றது எல்லாத்தையுமே வச்சு இது தொடர்ந்து மேற்கொண்டு இந்த பூதாகரமாக இந்த விஷயங்கள் வெடிக்கும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்து தமிழ் திசையில் பேனர் நியூஸ் இது தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பழனி தண்டாயுதபாணி கோயில் நிலத்தை வந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய் மதிப்புக்கு பத்திரப்பதிவு செஞ்ச விஷயம் தமிழ்நாட்டையே ஒழுக்குச்சின்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து மாற்றி பத்திரப்பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் அதை விற்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. எப்படி நிறைய நடக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் நிலங்கள் எல்லாமே அபகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது அது அபகரிக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோயில் நிலத்தில் ஒரு கடை நடத்துகிறீங்க, ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு உண்டான வாடகையோ மற்ற விஷயங்களையோ நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி வந்து சில நபர்கள், அதாவது கோயிலுக்கு தானமாக கொடுத்த நபர்களில் அதை வைத்து பிழப்பு நடத்துறது, அது வந்து கடை நடத்துறதுன்றது ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம விட்டுறலாம். ஆனால் அதை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆக்கி அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய கும்பல்கள் அதிகமாக இருக்குது கோயில் நிலங்களில். இந்த இடத்துல கோயிலுக்கு ஒரு நிலம் இருக்குது, இந்த இடத்துக்கு பதில் நான் கோயிலுக்கு எங்கேயோ ஊருக்கு அவுட்டரில் விளையாத ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்த நான் எடுத்துக்கிற மெத்தட் நிறையா இருக்குது. அப்படி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்திலே ஏற்கனவே ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் ஆகி அந்த நிலத்தை திரும்ப ஒப்படைக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோயில் நிலங்களை வந்து இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி வந்து இந்த பத்திரப்பதிவு துறையில் சேர்ந்தவங்களும் இணைந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல்கள் ஒன்றா சேர்ந்து நிலங்களை நிறைய இடங்களில் கையாடல் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் நிலங்களை மீட்கணுன்றது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான கோரிக்கை. மீட்கணும்னா உடனே வந்து அதை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்றவங்ககிட்ட இருந்து இடத்த பிடுங்கிடக்கூடாது. யார்கிட்ட அந்த மாதிரி தான் பிடுங்குவாங்க போய். கரெக்டா எவன் கரெக்டா திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்களோ, யார் ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்கள போய் பிடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கோயில் நிலங்களை அபகரித்தவர்கள் மீது உடனடியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும், துவங்கணும். அது உரியவர்களுக்கு போய் சேரணும். நிச்சயமா சார். இந்த மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2016 ஒரு டைம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது தெரிய வந்து எல்லாமே நடந்தது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோயில் நிலத்தை பூரா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு பதில் நான் கோயிலுக்கு வேற ஒரு இடத்துல தரேன்னு விளையாத எங்கேயோ ஒரு டொக்குல இருக்க இடத்த அந்த இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்த எடுத்துக்குவாங்க. அதுக்கு பதில் நான் கோயிலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறேன்னு ஒரு சர்வீஸ் போட்டு இப்படி ஆளை மாற்றி அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மேலே மாறி இருக்கும். அது யார் மேலேயுமே இப்போ இந்த இதுல பார்த்தீங்கன்னா 19 பேருக்கு மேலே மாறி இருக்கு. 19 பேருக்கு பத்திரம் மாறி இந்த 19 பேரை நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளே எவன் ஒரிஜினல் டுபாக்கூரோ அவன் ஓடிடுவான் தப்பிச்சு. அப்போ இது வந்து நல்ல முயற்சி. இதை வைத்து இன்னும் நிறைய விஷயங்களில் நடவடிக்கையை ஆரம்பிக்கணும். பேருந்துகளில் வந்து பொதுமக்கள் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணும்பொழுது லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், பாடல்கள் கேட்குறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்? இல்லை, ரொம்ப முக்கியம். என்னென்னா மெட்ரோலையும் இது வந்து கடந்த வாரத்தில் மெட்ரோலையும் இது வச்சாங்க. அது என்னென்னா, இப்போ ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்ற எந்த இதுவுமே இல்லாமல் ரீல்ஸ் பார்க்குறாங்க சத்தமாக. நீங்கள் பார்ப்பவர்களுக்கு வந்து அது இதாக இருக்காது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா 30 செகண்டுக்கு ஒரு சவுண்டு வந்து மாறி ஊன்னு கத்துச்சுன்னா உங்களால் எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை வந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆள் நடுவில் இருக்கிற ஆள் நீங்கள் ஃபோன் பார்க்கலைன்னா இங்கிட்டு ஒருத்தன் நோன்றான் அங்கிட்டு ஒருத்தன் நோன்றான், ரெண்டும் சேர்ந்து ஊன்னு கத்தி ஏதோ வந்து ஒரு பேய் பங்களாக்குள்ளே வாழ்கிற மாதிரியே ஒரு பஸ்ஸுக்குள்ளே பயணம் போகிறோம் அப்படியே இருக்குது. அதாவது இந்த யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துன்ற எண்ணமே இல்லாமல் அதை ரொம்ப கேஷுவலாகி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீடியோ மற்றது எல்லாத்தையுமே லவுட் ஸ்பீக்கரில் ஒலிக்க விட்டு பார்க்குறதுன்றது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியம். நாம் வேற ஒரு சிந்தனையில் பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறதே தப்புன்னு ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான்.
அப்போ நீங்கள் உங்கள் சிந்தனை எல்லாமே வந்து அதை விட்டுட்டு வந்து வேற ஏதோ ஒரு ஆடியோவில் ஒரு பயணம்ன்றது அந்த காலங்களில் நம்ம என்னென்னா பஸ்ஸில் வேடிக்கை பார்க்கறது தான் பயணம். இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கறது பயணம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அதாவது வந்து அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்கறது, அப்படியே ஆசையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த ஜன்னல் வழி பயணம்ன்றது கவிதையிலிருந்து எல்லாமே எழுதக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு விஷயமா இருக்கக்கூடியது மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ் வழி பயணம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்துறது அவ்வளோ சாதாரண நடைமுறைப்படுத்தணும். இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்து ஒருத்தர் வந்து சத்தமாக பாட்டு கேட்குறாரு, ஏதோ ஒன்று செய்கிறாருன்னா அமர்த்துங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஏங்க இவ்வளோ சவுண்டு, நான் என் ஃபோனில் சவுண்டு வச்சு பார்க்குறேன், உங்களுக்கு என்னன்றாங்க. அப்போ இது ஒரு ஒழுங்குக்கு வரணும். நீங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட ரசனைகள் இருக்கலாம், அதை உங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இயர்பட்ஸை மாட்டிக்கிட்டு ரசிங்க. அடுத்த ஆளை ரசிக்க வைக்கணுன்றதை யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்னென்னா சத்தமாக பேசுகிறது, அது எதுக்கு ஃபோனில் பேசுகிறான்னே தெரியாது, அதுக்கு இறங்கி மேலே டவர் மேலே இருந்தே பேசிடலாம் போல், ஓன்னு கத்துவாங்க எடுத்து. அப்போ இதெல்லாம் வந்து சமூக ஒழுங்கோடு நம்ம வந்து ஒரு 100 பேர் கூடுற இடத்துல எத்தகைய ஒழுங்கோடு இருக்கணுன்றதுக்கான தொடக்கம். நல்ல விஷயம், செய்யலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த செல்ஃபோனுக்கு தொடர்புடைய இன்னொரு விஷயம், இப்போ சமூக ஊடகங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சமயத்தில் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டத்துக்கு மிக முக்கிய காரணமாக சமூக ஊடகங்கள் பங்காற்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில் மெட்டா நிறுவனம் உள்ளிட்ட கூகுள், எக்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து மத்திய அரசு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து நீக்கப்பட்டது குறித்தும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதான் அந்த டெல்லி போராட்டம் வந்து சமூக ஊடகத்தினுடைய பலம் என்னன்றதை உணர வச்சிருக்கு. அதாவது பிரதமரே வந்து எல்லா அமைச்சர்களும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாங்க, ஆக்டிவ் வாங்க, ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப் அரசியல் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு வந்து புதுசாக ஒரு அரசியல் வந்திருக்கு, அந்த களத்துக்குள்ளே வரணும். தமிழ்நாடு அரசியலும் அப்படி ஒரு களத்துக்குள்ளே மாறி இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே வச்சு இந்த டெல்லி போராட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஆர்கனைஸ் ஆனது எல்லாமே இன்ஸ்டா மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ஸ்டாவுடைய டேட்டாஸ் எதையுமே நீங்கள் வந்து உங்களால் கண்காணிக்க முடியல, எதுவுமே மத்திய அரசால் செய்ய முடியல. இவ்வளோக்கும் வந்து இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டு மொத்தமாக டெல்லி முழுக்க வந்து நெட்டே கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க. அதை மீறி அவங்க வந்து இந்த பிளிங்க் ஓஃப்னு ஒரு ஏதோ ஒரு ஆப் வந்து ப்ளூடூத் வழியாகவே நீங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கலாம். அப்படி ஒரு ஆப் மூலமாக ஓவராலாக கனெக்ட் ஆகி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்க வந்து ஆர்கனைஸ் ஆகி நடந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த தொழில்நுட்பத்து ரீதியாக அரசுக்கு தெரிஞ்சதை விட போராட்டக்காரர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு அவங்க நிறைய விஷயங்கள்ல ஆர்கனைஸ் ஆகி செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த போராட்டத்தை ஆதரித்து இந்த விஷயத்தை பரப்புனதில் பாகிஸ்தானை சேர்ந்த அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது, மெட்டாவில், அதாவது வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, எக்ஸ்லேயும் இருக்குதுன்னு சொல்லி அரசு வந்து தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டு வருது. அப்போது இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாமே மற்ற நாடுகளில் அந்த நாட்டினுடைய கண்காணிப்புகளில் இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த கண்காணிப்பும் நமக்கு ஃபேஸ்புக்லேயும் கிடையாது, இன்ஸ்டாலேயும் கிடையாது, எக்ஸ்லேயும் கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் வரைமுறைக்கு கொண்டு வரணும்னு இப்போ இவங்களுக்கு பட்டதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கு. இப்போ அதற்கான நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. நிச்சயமாக சார். இப்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய தலையீடு இருக்குன்னு மத்திய அரசு குற்றம் சாட்டுறது, இந்த போராட்டம் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு வெடிச்சதன் பின்விளைவாக அது குற்றம் சாட்டுற ஒரு விஷயமா பார்க்கணும். உண்மையிலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, இவங்களுக்கு எதுனாலும் பாகிஸ்தான் தானே, இங்கே இருந்தேன்னா பாகிஸ்தானுக்கு போ, அவன் தான் பாகிஸ்தான்காரன் வந்துட்டான், ஐயோ பாவா, அவங்களே அங்கேயே காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதை விட காக்ரோச் ஜனதா லீக்னு ஒன்று ஆரம்பிச்சு இதை விட பெரிய பயங்கரமாக அந்த நாட்டில் இருக்க அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே உள்ள ஜென்சி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ E20 ஒரு E20 இங்கே வந்துடுது. அப்போ எல்லா நாட்டிலையுமே இளைஞர்கள் அரசுக்கு எதிராக தனக்கான எந்த விஷயத்தையும் செய்யலைன்றதில் அவன் தன்னெழுச்சியை எழுந்து போராடிக்கிட்டு இருக்கான். இதில் சர்வீஸு சதி இருக்குது அது இருக்குன்றதை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கன்றதை பார்க்கணும். இப்போ சோசியல் மீடியாவை நீங்கள் ரெகுலேட் பண்ணுறதுனால எல்லாமே மாறிடுமான்னா அது கட்டற்ற சுதந்திரத்துக்குள்ளே போயிடுச்சு. அதை திரும்ப உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? இதில் கை வைக்க கன்னிவெடியில் கை வச்ச கதை தான். நிச்சயமாக சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து கொள்ளை போக்குறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்கள் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு 3 மாதங்களுக்கு தற்காலிக தடையை தமிழக அரசு வந்து விதிச்சிருக்கக்கூடிய சூழலில் கேரள முதலமைச்சர் சதீசன் வந்து முதலமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்து நமக்கு? இல்லை, இந்த கடிதம் எழுதும்போது கொஞ்சம் கூட கை கூசலையா அந்த கேரள முதலமைச்சருக்கு? நாங்கள் வந்து இருக்கிற மண் கல் எல்லா கனிம வளத்தையும் கேரளாவுக்கு அனுப்பிடணும், பதிலுக்கு நீங்கள் கோழி கழிவு
அதே மாதிரி வந்து மருத்துவ கழிவை தமிழ்நாட்டுக்கு திரும்ப அனுப்புவீங்களா? என்ன அதாவது வந்து ஒரு மாநிலம் இத்தனை வருஷமாக வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த வளத்தையும் சுரண்டி கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் 3 மாதம் தடை வச்சிருக்கு. இங்கே அதனால் வந்து நமக்கு கட்டுமான பொருளுடைய விலை கேரளாவுக்கு போனதுனால நமக்கு ஜல்லி கிடைக்காம இது கிடைக்காம எவ்வளோ பெரிய ஏற்றத்தை சந்தித்து கேரளாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒரு அரசு வந்து அதை செஞ்சுருக்குன்னா அதை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு எப்படி ஒரு மாநில முதலமைச்சர் வந்து சொல்லலாம்? ஒரு பக்கத்து மாநிலத்தோட கனிம வளத்தை வேணும்னு கேட்கறதா வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செய்யக்கூடிய விஷயம்? தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக என்ன உங்க ஊர்ல ஆறு இல்லையா? உங்க ஊர்ல மழை இல்லையா? பூரா மழையும் ஆறும் தானே இருக்குது. கேரளாக்குள்ள தோண்டுங்களேன் மண்ணை. தமிழ்நாட்டில இருந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிடணுமா உங்களுக்கு அங்க? அதாவது கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் எவ்வளோ கேவலமான மனநிலையில் இருந்தாங்கன்றதுக்கு, அதாவது எனக்கு ஊர் தென்காசி, அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த புளியரை பார்டரில் பார்த்தீங்கன்னா 500 வண்டி வரிசையாக நிற்கும். அப்படியே அதாவது தாமிரபரணியையும் அங்கே இருக்கிற ஆற்றையும் அப்படியே அள்ளி 500 லாரியில் கொண்டு போய் கேரளாவுக்குள்ளே கொண்டு போய் கொட்டுவாங்க, மனசாட்சியே இல்லாமல். அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே கேரளாக்காரன்ட்ட காசை வாங்கிட்டு இப்படி வந்து இருந்த மண்ணுக்குன்னு கன்னியாகுமரியில் இருந்த பாதி மலையை சுரண்டி தின்ட்டாங்க. இப்போ இன்னமும் சுரண்டி திங்கணுன்ற இது போல் எழுத வரும்போதே கேரள முதலமைச்சருக்கு கூசணும். கொஞ்சமாவது மாற்று விஷயத்தை தேடுங்க, வேற எங்கேயாவது தோணுங்க. உங்களுக்கு கிடைச்ச கடைசி தமிழ்நாடு தானா? அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தந்தியில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதாவது தமிழக அரசு இந்த கனிம வளங்களை கொள்ளை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 717 மதுபான கடைகளை வந்து மூடுறதா வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் இது சம்பந்தமாக ஆர்டிஐயில் நம்ம கேட்கும் பொழுது எந்த ஒரு கேள்விக்கும் இந்த மூடப்பட்ட கடைகளுடைய விலாசங்கள் கிடைக்கல. அங்கே பணியாற்றவங்களுக்கு வேறு எந்த இடத்துல வந்து பணி அமர்த்திருக்கீங்கன்னு கேட்டால் கிடைக்கல. இந்த மாதிரி இது ஒரு மர்மமாகவே இருக்குது. இது இதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கான்ற உண்மையில் நமக்கு வந்து சேரல. அதில் ஒன்று இந்த மதுபானம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநிலைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதை வந்து தனியாருக்கு விடக்கூடிய ஸ்டேஜுக்கு போயாச்சு. அது வந்து ரெஸ்டோ பாரோட சேர்ந்து வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் வந்து அங்கே அரசு டாஸ்மாக் கடைகளில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் எல்லாமே தரக்குறைவானதாகவும் அது வந்து ஒரு தரமான பொருளாகவும் இல்லாதனால இந்த தனியார் மதுபாலைக்கும் நம்ம வந்து வர்றதுனால பிரச்சனை இல்லைன்ற மனநிலையை மக்களுக்கு உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த மதுபானம் தொடர்பான கொள்கைகள் எதுவுமே முழுமையாக நமக்கு தெரியல. இந்த பட்ஜெட் வந்தால் தான் இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க. உண்மையிலே அந்த 700 கடை மூடினதில் டி நகரில் ஒரு கடையை மூடினதாக ஒரு அம்மா காலையில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. மத்தியானம் பார்த்தா கடை திறந்து. அப்போ எங்கே கடை திறந்திருக்கு, எங்கே மூடி இருக்கு, என்ன செஞ்சுருக்காங்க, எதுவுமே முழுமையான தகவல் இல்லை. அதாவது வந்து லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, அது கனிம கொள்ளையை தடுத்துருச்சு, அது இதுன்னு பலவேறு அல்வாக்கள்ல இந்த அல்வாவும் ஒரு அல்வான்னு நம்ம. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு களங்கம் விளைக்கக்கூடிய இன்னொரு விஷயமா காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா வேளச்சேரியில் கணவனோட சென்ற பெண்ணுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தொல்லை கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு சரியா இருக்கும்? இல்லை, அதான் அந்த காவலர் இதே வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது இருக்குது. ஏற்கனவே இதுக்கு துறை ரீதியாக, அதாவது துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களே அவர் அந்த மாதிரி அத்துமீறி நடந்திருக்காரு. அப்படி அதாவது இதுக்கு வந்து முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்றதை தாண்டி காவல்துறை அந்த கட்டுக்கோப்போடு இருக்குதா? இப்போ வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கடைசி எடுத்து பார்த்தா. காவல்துறை இந்த மாதிரி இருக்கிற நபர்களை உடனடியான நடவடிக்கைகளை எடுத்து இதை வந்து ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காவல்துறையை வச்சுருக்கணும். கண்டிப்பாக சார். நிறைய செய்திகள் குறித்து நிறைய பார்வைகளை வழங்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, ஒவ்வொரு செய்திக்கும் பல்வேறு கோணங்கள் இருக்கும். அதை மக்களுக்கு ஒரு செய்தியாக பார்க்காமல் அதன் பின்னணியும் விளக்குவது தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. இன்று அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பிரம்மா பல்வேறு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.